ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு எப்போவுமே சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். சில சமயங்களில் ஏதோ ஒரு லேசினஸ் வரனால நம்மளால் நம்மளோட வீட்டை வந்து நீட்டாக கிளியராக வச்சுருக்க முடியாது. இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமாக இருக்கலாம், கோயில் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், ஏதோ எக்ஸட்ரா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோடு வர்றப்பெல்லாம் நம்ம வீடை நம்மளே கொண்டு பார்க்க முடியாத நிலவில் ரொம்ப மோசமாக வச்சுருப்போம். ஸோ அந்த டைம் நம்ம ரொம்பவே வருத்தமும் படுவோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் நிறைய வருவாங்க, நம்ம வீடு இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இனி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வீடை க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீடு அப்படியே நீட்டாக அழகாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன சின்ன குட்டி லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேடிஸுங்க காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழும்ப ட்ரை பண்ணுங்கள். எழும்புனதுமே கிச்சன் போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி விடுங்க. மெயின் டோர் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுறப்பவே உங்களுக்கு வெளியேருந்து உள்ளே வர அந்த சில் காற்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பாக கொடுக்குங்க. அது வந்து இயற்கையோடு சேர்ந்து அந்த ஃபீல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணதும் நெக்ஸ்ட்டு வீட்டு வாசலில் கொஞ்சம் கூட்டி வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி தெளிக்கிற பழக்கமும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோலம் போட தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு கோலம் குட்டியாக போடுங்க. போட தெரியாட்டெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி குப்பை இல்லாமல் தண்ணி தெளித்தாலே அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்து அப்படியே மறுபடியும் பெட்ரூம் வந்துருங்க. நனைஞ்சிருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இது ஒரு பெரிய பேர்டனாக எடுக்கக்கூடாது. உடனே இந்த வேலையை பண்ணிட்டோன்னா நம்ம பெட்டு நீட்டாக இருந்துச்சுனாலே நம்ம மைண்ட் அளவில் நம்ம வீடு அந்த பெட்ரூமே வந்து கிளியராக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீனிங்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட செருப்பு வைக்கிற ரேக் இருக்கலாங்க. அதில் வந்து எப்போவுமே ரேக்கெல்லாம் அடுக்கி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அது கலைஞ்சிருந்தாலும் ஒரு மாதிரி டஸ்டியாக அந்த நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வச்சுருப்போமா, அது வந்து நல்லாவே இருக்காது. வீடோட அப்பியரன்ஸே அது கெடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 ஸ்லிப்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5, 6, 7 செட்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் வாங்கவும் செய்யாதீங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்லிப்பர் வைக்கிற ரேக் அண்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியாது. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக கிளம்புனா கூட நீங்கள் வியர் பண்ணுற உங்களோட செருப்பு வந்து நீட்டாக தான் இருக்கும். நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு துணி போடுறதுக்கு ஒரு பக்கெட்டு இல்லைனா ஒரு கூடை அந்த மாதிரி வச்சு அதை சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரே வாரத்தில் ஒரே நாளில் போய் உட்காந்து 1 மணி கூறாக இருந்து துவைப்பாங்கங்க. அந்த ஹேபிட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா தினமும் துணி துவைக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. எப்படினாலும் நீங்கள் வந்து தினமும் குளிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறப்ப அது 2-3 துணி தான் இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வாஷிங் மிஷினில் தான் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அழுக்கு துணிகளை வீட்டுக்குள்ளே சேர விடாதீங்க. அதே நீங்கள் வந்து ஒர்க்கிங் போகிற விமன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு டைம் துவைக்கிற மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. வாரத்தில் உள்ள ஒட்டுமொத்த துணியையும் ஒரே நாள் துவைக்கணும்னா முடியாதுடா சாமி. ஆல்ரெடி நானும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன். நானும் ஒரு ஒர்க்கிங் விமன்கிறனால சொல்கிறேன், மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 10 மணிக்கு தான் எழும்புவோம், அப்புறம் துவைக்கிறோன்னு சொல்லி ஒரு 1 hour ஆகிரும். அப்படியே டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. 3 days வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் டிப்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம துவைச்சி போடுற ட்ரெஸ்ஸை இப்போது காலையில் துவைச்சி போட்டு சாயந்தரம் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு 3 o'clock எடுத்துகிட்டு வரீங்கன்னா வந்ததோட கையோட மடித்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு டைம் இல்லைனா கூட அன்றைக்கி நைட்டே மடித்து வச்சுருங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேர் இருக்கும். ஒன்று வந்து மடிக்காத ட்ரெஸ் இருக்கும், ஒன்று பாதி மடித்த ட்ரெஸ் இருக்கும். அப்படி தயவு செஞ்சு வைக்காதீங்க. அதனால் நம்மளோட வீடு பார்க்குறதுக்கு லுக்காக இல்லைங்கிறத விட அழுக்காக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் துவைச்சி போட்ட துணியாக தான் இருக்கும். எதுக்கு இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, இல்லை ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அவ்வளோதான். நம்ம ஒரு பக்கெட் துணி தான் துவைச்சி போட்டு காய போட்டு எடுத்து வச்சுருப்போம். காஞ்ச உடனே துணியை மடித்து வைக்கிற ஹேபிட்டையும் வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் வீடு இன்னுமே ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸுங்க, எடுக்கிற திங்ஸை எடுக்கிற இடத்துல வைங்க. இப்போ ஒரு ரைட்டிங் டேபிள் இருக்குன்னா பென்னு போடுறதுக்கு நீங்கள் ஒரு பவுல் வச்சுருப்பீங்க, சீப்பு போடுறதுக்கு ஒரு மேக்கப் ஐட்டங்களுக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்தந்த பொருளை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வைங்க. அது ஒரு பெரிய நீட்னஸாக இருக்குங்க. எடுத்து டப்பு டிப்புன்னு அங்கே எங்கே நீங்கள் சும்மா ஏதோ இறஞ்சிட்டு போகிற மாதிரி போகிறது அந்த டேபிளையே அலங்கூலமாக காமிக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை விட்டுருங்க. எந்த ஒரு திங்ஸை எங்கேருந்து எடுத்தாலும் அந்த இடத்துல ரிட்டர்ன் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா
ஒரு வீடு மேக்ஸிமம் நீட்டாக தாங்க இருக்கும். நம்மளோட பெரிய மிஸ்டேக்கே இதுவாக தான் இருக்கும். ஒரு பசங்க ஒரு நோட் எடுக்கிறாங்களா, அது எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அது நமக்கு தான் பண்ணுற மாரி. நம்ம பசங்கட்ட அத சொல்லிக் குடுக்கணும். "டேய் எடுத்தியா? எடுத்த இடத்துல வையி." அப்படிங்கிறத நம்ம அந்த பழக்கத்த கொண்டு வந்துரணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டேபிள்ல இருந்து, வீடுல இருந்து, ரூம்ல இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீட் ஆயிரும். ஒரு பெரிய பர்டனாவே தெரியாது. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில வீட்ல டைனிங் டேபிள்னு பேர் தான் சாப்பிடுறதுக்கு உள்ள மேசைன்னு பேரு. ஆனா அதில வந்து சாப்பிடுற ஐட்டத்த தவிர தலையை துவைத்துட்டு துண்டு அதில் காய போடுறது, தேவையில்லாமல் நோட்டு அதில் கொண்டு வைக்கிறது, தலையை சீவிக்கிட்டு சீப்பை கொண்டு வைக்கிறது, அந்த மாதிரி குப்பை மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. தேங்காவை எடுத்து வைக்கிறது, மாங்காவை எடுத்து வைக்கிறது, அந்த ஹேபிட்டெல்லாம் விட்டுருங்க. டைனிங் டேபிள் எதுக்கு? நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிடாட்ட கூட அதை ஏதாவது ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஒரு ரூமில் முக்கால்வாசி டைனிங் டேபிள் கவர் பண்ணி வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி ஐட்டங்களை வைக்கிறப்ப ரொம்ப மோசமாக தெரியும் அந்த ஏரியாவே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீட்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா அதை யூஸ் பண்ணாதீங்க. கெஸ்ட்டுங்க வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம் நீட் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இந்த டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜன்னல், கதவு, பீரோ கண்ணாடி, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வீக்லி ஒன்ஸ் துடைக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வர்றப்ப நம்ம அதுக்குன்னு மெனக்கடுற மாதிரி இருக்காது. வீக்லி ஒன்ஸ் ரெகுலர் ரொட்டீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஈஸியான வேலையாக முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக கெட்டு போகிற மாதிரி உள்ள திங்ஸை உள்ளே கொண்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னா வேறு ஒரு ஸ்மெல் நமக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம பாட்டத்தில் ஒரு பிளேட் இருக்கும்ல, அதில் வைக்கிறோம். எதுனா ஒன்றில் லைட்டாக ஒரு டேமேஜ் ஆகியிருந்தால் கூட அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா எலி செத்த வாடையை விட கேவலமாக அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே வைக்கிற ஒரு திங்ஸ்லேயுமே எதுவாக இருந்தாலும் கெட்டு போகிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு உள்ளே வைக்காதீங்க. அந்த ரூமு மட்டும் இல்லை, நமக்கு வீடு ஃபுல்லுமே அந்த ஸ்மெல்லு ஐயோயோ ஒரு மாதிரி பேடாக இருக்கும். யாருன்னா வந்தால் கூட நம்ம மேலேயும் நம்ம வீட்டு மேலேயும் ஒரு நெகட்டிவ் தாட்டு வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ரீசனாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் யூசேஜை வந்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ஸு, கிச்சனில் வேலை முடிஞ்சதுமே அடுப்பு, கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. நீங்கள் சமையல் செஞ்சுட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு பாத்திரம் அழுக்காகுதுன்னு வைங்களேன், அந்த டைமே கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க. எதனா ஒன்று கொட்டி இருக்கும், ஒரு பாலோ இல்லை ஒரு குழம்போ கூட்டோ ஏதோ நம்ம எடுத்து டேஸ்ட் பார்க்குறப்ப கீழே விழுதுன்னா ஸ்பாட்லேயே தொடச்சி விட்டிங்கன்னா வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது அப்படியே கொட்டி இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே எஃபர்ட் போட்டு துடைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய வேலையாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்தந்த டைம் க்ளீன் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிச்சனில் இப்போ வத்தல் பொடியா, மல்லித்தூளா எந்தெந்த டப்பாவை எடுக்கிறீங்களோ அதை எடுக்கிற இடத்துல வச்சுருக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா, மறுபடியும் வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுக்கோங்க. கிச்சனில் பெரிய தப்பு என்னென்னா நம்ம எடுக்கிற திங்ஸை எடுக்கிற இடத்துல வைக்க மாட்டோம். கத்தி எடுத்து அதில் போட்டுருவோம், அருவாமனை எடுத்து அதில் போட்டுருவோம். எடுக்கிற இடம் வாய்ப்பாக நமக்கு எந்த கைப்பக்கம் இருக்கோ அந்த கைப்பக்கம் போட்டு வெளியே வந்துடும். அப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய வேலையாக பாத்திரம் இவ்வளோ இருக்கா, இந்த பொருளெல்லாம் அங்கே எடுத்து வைக்கணுமா, இதை துடைக்கணுமா, இதை அலசணுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டோடு சேர்ந்து ஒரு லேசினஸ் வந்துடுச்சுன்னா அந்த டே அப்படியே போயிடும். நைட்டு 10 மணி வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணாமே கிடக்கும். தயவு செஞ்சு இந்த ஹேபிட்டை விட்டுருங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல டக்குன்னு வைங்க. அப்பப்போ பாத்திரத்தை க்ளீன் பண்ணுங்கள். உங்களோட டைமை சேவ் பண்ணுங்கள். பெரிய பேர்டனாக எடுக்காதீங்க. கிச்சன் க்ளீனிங்லாம் ஈஸி தான். ஒர்க்கிங் விமன்ஸ் வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க ஆஃபீஸில் இருந்து அப்படின்னா நைட்டு எந்நேரம் ஆனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்க பாத்திரத்தை நைட்டே தயவு செஞ்சு கழுவி வச்சுருங்க. உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும், எனக்கும் தெரியுங்க. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ 10 நிமிஷத்தை பெருசாக எடுத்துக்காமல் டயர்ட்னஸையும் பெருசுப்படுத்தாமல் கழுவிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன்லேருந்து உங்கள் வீடு ஃபுல்லுமே அந்த பேட் ஸ்மெல் வரதை நம்ம தவிர்த்திடலாம். அதே மாதிரி டஸ்ட்பின் அன்னன்னைக்கு நைட்டே நாட் போட்டு வச்சுருங்க. காலையிலே எடுத்து வெளியே போட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குப்பையை மட்டும் வேஸ்ட்டில் போடுறோம், குப்பை வைக்கிற டஸ்ட்பினையும் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அகைன் வீட்டுக்குள்ளே எடுத்து வைங்க. எவ்வளவோ வேலைகள் செய்வோம், ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுருவோம். அதனால தான் நம்ம வீடு நீட்டாகவும் தெரியாது, ஒரு மாதிரி டேட்டியாக ஸ்மெல் அடிச்சுட்டு பேடாக இருக்கும். இந்த ஹேபிட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்னதை. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம்ங்க. மேக்ஸிமம் தினமும் சாமி கும்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தினமும் பூ வச்சு பிரசாதம் வச்சு பழம் வச்சு தான் சாமி கும்பிடணும்லாம் கிடையாது. ஒரு விளக்கு காலையிலே நீங்கள் வந்து உங்கள் கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு
சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டே வேறு லெவலில் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் சாமி மாடத்தை க்ளீன் பண்ணுங்கள். பெரிய லெவல்லலாம் டஸ்ட் ஆகாதுங்க. ஜஸ்ட்டு ஃபோட்டோவெல்லாம் லைட்டாக தொடச்சிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் நல்லா தொடச்சி விளக்கெல்லாம் பூசி எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்க. கடைசி க்ளீனிங் டிப்ஸாக பாத்ரூம் வரங்க. பாத்ரூம் வந்து நம்ம டெய்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறனால மேக்ஸிமம் டெய்லி டீப் க்ளீனிங் பண்ணாட்டாலும் நார்மலாக க்ளீன் பண்ணுங்கள். ஜென்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியும் லேடிஸ்க்கு. ஸோ யார் எப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம அஸ் அ விமனாக ஒரு ஹோம் மேக்கராக பாத்ரூம் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும். நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறப்ப வந்து வேறு எதுவும் டிசீசஸ் வராத அளவு நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ தினமும் க்ளீன் பண்ணுங்கள். டீப் க்ளீனிங் ஹார்பிட் யூஸ் பண்ணி பண்ணுறது வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க. சிங்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. தினமும் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட்டு முடி, ஷாம்பு பாக்கெட் கவரு இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப வாரத்தில் ஒரு நாள் பெரிய அளவு உங்களுக்கு பேர்டனாக தெரியாது க்ளீனிங். ஜஸ்ட்டு க்ளீனிங் மாதிரி தான் தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க. நான் சொன்ன க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் தினமும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணி குளித்து எடுத்து நீட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் வாழ்கிற இந்த குட்டி லைஃப்பில் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு எல்லோரும் ஹாப்பியாக இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். டாடா பை பை.